ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட லாஸ்ட் பார்ட் வந்திருக்கோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு பெரிய லைக் பண்ணிக்கிறங்க. வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோவும் கண்ணெல்லாம் நான் போட்டுவிட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறான். ஆனால் அதுக்கு நிசான்னு பார்த்துட்டு இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தவனே, அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனை ஷூட் பண்ண போகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜோஜோ வந்து டக்குன்னு ஓடுறா. பாவம், அந்த கூண்டடி வந்து அவன் மேலே பட்டுருது. உடனே அவளும் அப்படி மயங்கி விழுவ. உடனே நிஷான் ஓடி வந்து ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி தாங்கி பிடிக்கிறான். நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே அதிர்ச்சி. உடனே இவனை சும்மா ஓட மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நிஷான் மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்த்து சூட்ட போகிறான். நம்ம ஜூஜு சொல்கிறா, வேண்டாம் நான் அவனை விட்டுட்டு ப்ளீஸ், நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அவனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அங்கேருந்து டக்குன்னு தப்பிச்சு போனோன்னா ஆனால் நிசான் சொல்கிறான் அவனை சுற்றி வளைங்க அப்படிங்கிற மாதிரி. அவனை போலீஸாக அவனை ஷூட் பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த நேரம் பார்த்து சேன் வந்து டக்கு நம்ம ஹீரோ தலையில் அடித்தோன்னா அவன் மயங்கி விழுந்துறான். ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க சார், இதை தவிர எனக்கு வேறு வழியில் உங்களை இங்கேருந்து எப்படி தானே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு சேன் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா போலீஸ் அங்கே எங்கேன்னு தேடி பார்க்குறது நம்ம ஹீரோவை காணும். அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த நிசான் இங்கே வீட்டுக்கு வந்துடான். நம்ம ஹீரோயின் கேட்குறேன் ஏன் இந்த மாதிரி பண்ணா பாவம் அந்த ஜோஜோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் எதுவுமே பண்ணல, நான் ஷூட் பண்ண நினச்சதே ஹாங்கு தான், ஆனால் அவள் தான் தப்பிச்சு. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நீ காதல் வலையில் விருந்துட்டியா என்ன, நீ அவனை பழி வாங்கிறதுக்கு தானே அந்த வீட்டுக்குள்ளே போனான், ஏன் இந்த மாதிரி நீ மாறினா அப்படிங்கிற மாதிரி நிசான் சொல்கிறான். உனக்கு எல்லாமே மறந்து போச்சா, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நான் அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணணுமா, நீ தானே அந்த கமாண்டரையும் கொலை பண்ண, ஏன் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நிசான் சொல்கிறான், உன்னை 3 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் விழுந்தா நான் தான் உன்னை காப்பாற்றினேன், 2 வருஷம் உனக்கு ஒரு கடுமையான பயிற்சி கொடுத்தேன், எதுக்காக அந்த ஹாங்கை கொலை பண்ணணுன்னு, ஏன்னா அந்த ஹாங்கால் வந்து என் குடும்பமும் அழிஞ்சிருக்கு, அதனால தான் உன்னை வச்சு பழி வாங்கலான்ட்டு நான் உனக்கு எல்லாமே ட்ரைனிங்லாம் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் நான் அன்னையிலேருந்து உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் நீ தான் வந்து என்னை லவ் பண்ணவே இல்லை, ஹாங்கே நினச்சிக்கிட்டே இருந்தா. கடைசியில் நான் வந்து ஹாங்கை கொல்ல போகிற நேரத்தில் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. நீ எல்லாத்தையுமே நான் எப்படியோ உன்னை அந்த வீட்டுக்குள்ளே போக வச்சு இந்த ஹாங்கை கொலை பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் அந்த நேரம் பார்த்து உனக்கு எதிர்பாராத விதமாக அடிபட்டு நீ எல்லாத்தையும் மறந்துட்டா. நானும் ஒவ்வொரு தடவையும் உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அவன் கூடவே இருந்தேன், உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணேன், நானே எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிசான் சொல்ல. நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே நான் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. அது என்ன செய்யறேன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அதோட இங்கே பார்த்தா நம்ம சேன் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்தோம். அப்படி கட்டிலில் வச்சு கையை வந்து விளங்க மாட்டியிருக்கான். நம்ம ஹீரோ ஏன் இப்படி பண்ண, என்னை வீடு நான் போகணும், என் ஒய்ஃபை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு சாரி என்னால் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு இந்த விலங்க உடச்சிட்டு எந்திரிச்சிட்டு வீடு நான் இங்கேருந்து போகணும், நான் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சானும் சொல்கிறான். அப்புறம் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மார்வசத்தில் அப்படி ஊருக்குள்ளே வராங்க. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் தெரிய வருது, நிஷான் வந்து நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ இந்த மேரேஜ் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த சான்ஸ் வரும், சார் நீங்கள் மட்டும் போகாதீங்க, நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை போகிற இடத்துல ஏதாவது ஆபத்து வந்தாலும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு சான்ஸ் வரான், சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உயிர் போகிற நேரத்தில் நீங்கள் தானே காப்பாற்றுறீங்க, அதனால இந்த உயிர் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் வரான். அவனை மிகவும் சரி நாளைக்கு இந்த மேரேஜ் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரான். பார்த்தா பெரிய சர்ச்சில் தான் அந்த மேரேஜ் நடக்க போகுது. நம்ம ஹீரோயின் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம சான் கை கொடுத்து அவளை கூட்டிகிட்டு வரான். இவங்க 2 பேருக்கு எனக்கு மேரேஜ் போல் இருக்குது. அப்படியே அவங்க 2 பேரும் நடந்து வந்து அந்த ஃபாதர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதோட ஃபாதரும் அவங்க மறுபடி உங்களுக்கு 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க விருப்பமா அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கெல்லாம் வச்சு சத்தியம் கேட்க, இவங்க 2 பேரும் எங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்மே எதுக்காக மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டான்னு தெரியல. ஒரு நம்ம ஹீரோ இங்கே வருமானம் அந்த நேரத்தில் பழி வாங்கலாம் அப்படின்னு போட்ட ஐடியாவா என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோயின்மே ஒத்துக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து இந்த மேரேஜ் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இந்த மேரேஜை பண்ணிக்க நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா அவள் என்னோட ஒய்ஃபு, நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அங்கே இராணுவ படை எல்லாருமே வந்துடுறாங்க. நிசான் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பான் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கெலாம் பயப்படல. நம்ம ஹீரோயினை பார்த்து வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனை நிசான் சொல்கிறான், நீ இங்கே வந்துட்டியா, உன்னை வர வரைக்க தான் இந்த மாதிரி மேரேஜ்லாம் ஏற்பாடு பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், உன்னோட பதவியை நீ பயன்படுத்தி நீ தப்பான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, நீ என்னை தேவையில்லாமல் எல்லா விஷயத்துலையும் மாட்டி விட போகிற, அந்த கமாண்டருக்கு இறந்து போனதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் தெரியுது, ஆனால் இது என் ஃபேமிலி மேட்ரு, இதில் நீ தலையிடாத, அவன் என் என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். மற்றபடி எதாக இருந்தாலும் நான் சட்டப்படி சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அதுக்கு நிசான் நீ என்னடா சட்டப்படி நீ சந்திக்கிறது, நான் உன்னை விட்டாதானே, உன்னை நான் விட மாட்டேன், அப்படி நான் உன்னை விடணுன்டா நான் சொல்கிறபடி கேளுன்னு சொல்லிட்டு நீல் டவுன் போட சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அதோட நீல் டவுன் போட்டுட்டு சரி இப்போ கேட்குறேன் ப்ளீஸ் என் ஒய்ஃபை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கெஞ்சி கேட்குறான். ஆனால் நிசான் எவ்வளோ பெரிய ஆள், நாய் மாதிரி என்னை நடத்தினில்ல, இப்போ பாரு நீ என்னட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்கியா உன் ஒய்ஃப் வேணுன்ட்டு, ஒழுங்கா நீ வச்சுக்கிற அந்த சீலை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த கவர்னர் சீலை கேட்குறான் போல இருக்குது. நம்ம ஹீரோவும் சரி தரேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்தவன் டக்குன்னு தூக்கி போட, ஒன்று அது அங்கே போய் விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்கான
நிசானோட நம்ம ஹீரோ வந்து சீக்கிரம் வா முகாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஓடி வரா. ஓடி வந்தவன் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்தோன்னா டக்குன்னு கண்ணை எடுத்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடான். ஒன்று நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அவனும் அப்படியே அதிர்ச்சியாக அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே சொல்லிக்கிட்டே வரா, என்னடா பார்க்குற, நீ லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு என் குடும்பத்தையே நீ வந்து பழி வாங்கினீல, அதுக்காக தான்டா உன்னை ஷூட் பண்ணுறேன். நான் வந்து உன்னைய பழி வாங்கலான்னு வந்தேன். ஆனால் வந்த இடத்துல மறுபடியும் எனக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சு என்னை லவ் பண்ணுற மாதிரி பண்ணி எங்கூட இருந்து என்னோட குழந்தையையும் வயிற்றுலேயே வச்சு கொலை பண்ணில, அதுக்காக ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிக்கிட்டே வர. நம்ம ஹீரோவுமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். உடனே அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு அவனை ஷூட் பண்ணும்போது அந்த ரத்தமெல்லாம் அவன் நெத்தியில் ஃபேஸில் எல்லாம் அப்படி பட்டுருது. உடனே நான் இதுக்காகத்தான் அவனை பழி வாங்கிறதுக்காக இவ்வளோ நாள் காத்திருந்தேன், இந்த மேரேஜே அதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து அந்த கண்ணை அப்படியே கீழே இறக்கிட்டு பாருவோம் ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை தொடச்சி விட்டுட்டு உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான். நம்ம ஹீரோயின் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, உன்னை கொல்றதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதை பற்றி எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, ஏன்னா நான் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், நான் சாகிறதுக்காக எதை நினச்சியும் கவலைப்படலை, ஏன்டா உன்னை நினச்சி நான் சந்தோஷப்படுறதுக்கு என்கிட்ட அவ்வளோ ஒரு ஞாபகங்கள் இருக்குது, இதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக போயிடுது. உடனே அவளும் அப்படியே அவன் கையை வச்சு அவன் ஃபேஸ் அப்படியே தொட்டு, நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனால் நீ என்னை ஏமாத்திட்டில, அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணேன், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், என்கிட்ட வந்து சந்தோஷமான மெமரிஸ் நிறையா இருக்குது, எனக்கு இந்த ஒரு லைஃபே போதும், நம்மளுக்குன்ற அடுத்த ஒரு லைஃப்ன்னு இருந்தால் நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே தடுமாறி கீழே விழுந்துறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். நான் உன்னை கொலை பண்ணிவிட்டேன், ஆனால் உன்னை உண்மையிலே லவ் பண்ணேன், அந்த ஒரு காரணத்துக்காக இனிமேல் வாழ விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கையில் உள்ள கண்ணை எடுத்து அவன் நெத்தியில் வச்சு அவள் ஷூட் பண்ணிடுறா. அவள் ஷூட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை அப்படி கீழே விழுக. அப்போ தான் மிஸ் ஆன அதை கவனிக்கிறான். நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே வரான், முகாங் ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு நம்ம ஹீரோவும் அப்படி மெல்ல பக்கத்தில் வர. உடனே நிஷான் வந்துட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, முகாங் நீ ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவளை தூக்கிக்கிட்டு அவனுக்கு அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ப்ளீஸ் என் ஒய்ஃபை என்கிட்ட கொடு, நான் அவளை கூட்டிகிட்டு போனேன், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனை விட மாட்டேங்கிறான். அவன் ஹீரோ அவளோட தள்ளி விட்டுட்டு, அட பாவி முகாங்க அப்படி கொலை பண்ணிட்டு உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிசான் கத்திக்கிட்டே வரான். நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பழி வாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரே கல்ல 2 மாங்கான்ட்டு நான் வந்து வேணுமுன்னாலும் அன்னைக்கு வந்து பாம்பு வெடிக்க வச்சதை நான் தான், அது மாதிரி உன்னைய பழி வாங்குறதுக்காகத்தான் நான் இவளை வச்சு பழி வாங்குறதுக்காக எல்லாமே திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக இவளுக்கு எல்லா ஞாபகமும் மறந்து போயிடுச்சு, அதுதான் எனக்கு பிரச்சனையே, அதனால தான் எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு நானும் கமாண்டர் ஆகலான் இருந்தேன். ஆனால் அந்த கமாண்டர் என்னை பையனாக தான் தத்து எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, மற்றபடி என்னை பையனாகவே நடத்தலை, ஒரு நாய் மாதிரி நடத்தினா, அதனால தான் அவனே நான் கொலை பண்ண இதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்குள்ளே தீவிரவாதி வந்தது, உன்னை கொலை பண்ணது, உன்னை வந்து நான் வேணுமுன்னாலும் அந்த தீவிரவாதத்தை மாட்டி விடலான்ட்டு நானும் எவ்வளவோ பிளான்லாம் போட்டேன். ஆனால் எல்லாத்துலேயும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன், உன்னை கொல்லவே முடியலை என்னால். ஆனால் இப்போ வந்து நீ நல்லா மாட்டிக்கிட்டா, என்ன முகாங் தான் இறந்து போயிட்டா, ஏன்னா நான் அவளையும் லவ் பண்ணேன், அவளை எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆசையாக இருந்தேன், எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் வந்து கெடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக நிஷான் கண்ணை நீட்ட நம்ம ஹீரோ டக்கு நிஷானை ஷூட் பண்ணிடுறான். உடனே நிஷான் நம்ம ஹீரோயின் எல்லாருமே அப்படியே இறந்து போன மாதிரி அப்படி காட்டுறாங்க. அதோட 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இராணுவத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே போர் நடந்த மக்கள் எல்லாம் அடிபட்டிருக்காங்க போல இருக்குது. அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கும்போது நர்ஸ் இவங்க ரொம்ப அடிபட்டிருக்காங்க, காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு பார்க்குறான். அப்போ தான் பார்க்குறேன் அங்கே நர்ஸாக நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதே எப்படிடா இவங்களுக்கு மட்டும் சாவே வர மாட்டேங்குது, நம்ம ஹீரோவுக்கு 4-5 புல்லட்டு பட்டுச்சு, நம்ம ஹீரோயின்மே நெத்தியில் வந்து ஷூட் பண்ணிட்டு இறந்து போனால். ஆனால் இவங்க 2 பேரும் எப்படி பொழைச்சாங்கன்னு தெரியல. சரி ட்ராமா தானே, அதனால பொழைச்சிருப்பாங்க, கதை வேண்டாமா. அதோட நம்ம ஹீரோவுக்கு எல்லா ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின்மே எல்லாமே நினச்சி பார்க்குறோம். அவங்க கூட இருந்த ஒவ்வொரு நாளுக்கெல்லாம் அவளும் அப்படியே ஒன்றா யோசனை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க, நம்ம ஹீரோவுமே அப்படியே அவளை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க 2 பேரும் பொழைச்சிட்டாங்க, அந்த நிஷா மட்டும் அப்போ பொழைக்க மாட்டானா, இது என்ன அநியாயமாக இருக்குது. எது எப்படியோ இனிமேல் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்க சந்தோஷமான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட தான் ட்ராமா முடியுது, நானும் கிளம்புறேன். நீங்களும் அப்படியே கிளம்பிடாமல் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.